கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் விசுவாசியுங்கள். நாங்களும் அந்த பெரிய விசுவாசத்தோடு இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாம் பார்க்கிற லூக்காவின் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சகேயு என்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். பாருங்க, கவனிங்க. அந்த சகேயு என்கிற மனிதன் அவன் குள்ளனானபடியினால் அவன், பாருங்க அந்த வார்த்தை 3வது வசனம் ரொம்ப முக்கியம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். கவனிங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். ஆனா நல்ல கவனிங்க, அந்த மனிதனுடைய வேலை, அந்த மனிதனுடைய தொழில் என்னவென்றால், கவனிங்க, அந்த மனிதனுடைய தொழில் என்னவென்றால் அவன் ஒரு சுங்கத்துறையிலே அவன் வேலை செய்கிறவனாயிருந்தான். கவனிங்க, அவன் சுங்கத்துறையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் செய்து இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி அநேக கர்த்தருக்கு விரோதமான பரிதானங்களிலும் பாவங்களிலும் அவன் ஈடுபட்டு இருந்தான். ஆனா நல்லா கவனிங்க, அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துடுச்சு, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் வகை தேடினான். ஆனா நல்லா கவனிங்க, அவன் மற்றவர்களைப் போல எல்லாரும் போல எல்லாரையும் போல அவன் நின்று அவரை பார்க்க முடியாது. ஏனென்றால் மற்றவர்களை பார்க்கிலும் அவன் குள்ளனாய் இருக்கிறபடியால், அவன் ரொம்ப அந்த உயரத்தில் குறைவுள்ள மனிதனாய் இருக்கிறபடியால் அவரை இயேசுவை பார்க்க முடியாது என்கிறதுனால ஒரு உயரமான ஒரு காட்டுத்தி மரத்தில் மேலே ஏறி நம்ம உட்கார்ந்துட்டா இயேசு வரும்போது அவரை நம்ம தெளிவா பார்க்கலாம் என்று அவரை பார்க்க வகை தேடினான். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இப்படியாய் அவனை எல்லாவற்றையும் யாருக்கும் தெரியாம, அதை யாருக்கும் தெரியக்கூடாது என்ன பண்றான், இயேசு வருகிற வழியிலே அவன் ஓடி போய் அந்த காட்டத்தி மரத்துல யாருக்கும் தெரியாத ஒரு காட்டத்தி அந்த அடர்ந்த மரத்துக்குள்ளே ஒளிந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் அவன் அந்த மரத்தில் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறான். கவனிங்க, இயேசு வந்து கொண்டிருக்கிறார். அநேக கூட்டங்கள் மிகுதியாய் அவரை நெருக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த சாலை, அந்த தெருவின் வழியாய் இயேசு வருகிறார். அந்த காட்டத்தி மரத்தின் மேல் படுத்து கொண்டு அந்த மேல ஒளிந்து கொண்டு இயேசு அந்த சகேயு பார்க்கிறான். இயேசு இவர்தான் இயேசுவா, ஆஹா நல்லா இருக்காரு, அருமையா இருக்கார், எவ்வளவு அருமையான அவர் முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு அன்புள்ள முகமாய் தெரிகிறது என்று அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்பா, நான் இயேசுவை பார்த்துட்டேன், இது போதும் என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கிற வேளையிலே கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். 5வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த மனிதன் சகேயு என்கிற மனிதன் அவன் போய் மேல அந்த காட்டத்தி மரத்துல ஒளித்து கொண்டது யாருக்குமே தெரியாது. அந்த ஊர்ல அவ்வளவு கூட்டம் இருக்காங்க, யாருக்குமே தெரியாது. அவனும் நினைத்துட்டான், நான் ஒளிந்து கொண்டது யாருக்கும் தெரியாது, நான் இயேசுவை அமைதியா மறைமுகமா பார்த்து விட்டு நான் போய் அமைதியா உட்கார்ந்து கொள்ளுகிறேன் என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனா நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு எல்லாவற்றிலும் அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றிலும் மேலானவர், சர்வ ஞானியாய், உண்மையாகவே அவருடைய ஞானத்துக்கு அளவே இல்லை. கவனிங்க, இயேசு எல்லாம் அந்த சகேயு நினைத்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, இயேசு அவர் வந்து கொண்டு இருக்கிறார். ஆனா இயேசுவை பார்த்துட்டேன்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் சந்தோஷத்தோட நினைக்கிறான். சரி, எல்லாரும் கூட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு அமைதி, யாருக்கும் தெரியாம நான் போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிற வேளையிலே கவனிங்க, இயேசு வந்து அந்த காட்டத்தி மரத்தில் அவர் அண்ணாந்து பார்த்து, கவனிங்க அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. கவனிங்க, அந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. அந்த மனிதன் போய் எல்லாருக்கும் முன்பாக போய் ஒளிந்து கொண்டா, இயேசுக்கும் தெரியாதுன்னு அவன் நினைச்சிருக்கிறான். கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த சகேயு போல இன்றைக்கு அநேக மனிதர்கள், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், இந்த உலகத்திலே நான் மற்றவர்களை போல யாருடைய கண்களுக்கும்
நான் ரொம்ப குறைவா தெரியுறேன், நான் யாருடைய கண்களுக்கும் மறைவா இருக்கிறேன், யாரை என்ன பெருசா நினைக்க மாட்டாங்க, யாரை என்ன மதிப்பது கிடையாது, யாரும் என்ன உயர்வாய் நினைக்கிற ஒரு மரியாதை கொடுப்பது கிடையாது, யாருமே என்னை ஒரு புகழ்ந்து கூட ஒரு நல்ல வார்த்தையா கூட என்னை பேசுவது கிடையாது, என்னை எல்லாரும் மறந்துதான் இருக்கிறாங்க, இந்த உலகம் என்னை மறந்து விட்டது, ஆகையினாலே பாருங்க யாரும் என்ன யோசனை கூட வைக்கிறது இல்லை என்று எல்லாருமே இன்றைக்கு என்ன நினைக்கிறோம். அநேக நேரங்களில் சில மனிதர்கள் இப்படியாய் தங்களை மறைத்து கொண்டு உண்மையாகவே ஒரு இடத்துல இந்த உலகத்திலே கடவுள் ஒண்ணு இருந்தா என்ன நினைக்கலாம்ப்பா, இந்த உலகத்துல கடவுள் ஒண்ணு இருக்கான்னு தெரியலையே, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, நான் ரொம்ப ஏன்னா எல்லாருடைய கண்களுக்கும் நான் ரொம்ப அற்பமா தெரியுறேன், நான் ரொம்ப குறைவா தெரியுறேன், அதனால யாருடைய கண்களுக்கும் போக எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா இயேசு எப்படிப்பட்டவரோ அதை மாத்திரம் நான் பார்த்தா போதும், இப்படிதான் அந்த சகோதரி நினைச்சான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இதே நிலையிலே நீங்களும் கூட இருக்கலாம். என்ன எல்லாரும் மறந்துட்டாங்க, இந்த உலகத்திலே நான் குறைவுபட்டவனாய் காணப்படுகிறேன், ஒரு தாழ்மையுள்ள நிலையிலே காணப்படுகிறேன், என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் கூட நான் குறைவுபடும் போது என்னை மறந்து விட்டார்கள், உண்மையாகவே இந்த உலகத்தினுடைய கண்களுக்கு நான் ரொம்ப அற்பமாய் இருக்கிறதுனாலே என்னை ரொம்ப கேலியும் கிண்டலுமாய் நினைக்கிறார்கள், அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் எப்போதும் மறைந்திருக்க விரும்புகிறேன், ஆனா கடவுள் என்னை அவர் நினைவில் வைத்திருக்கிறாரா தெரியலையே. இந்த காலை வேளையில் ஒரு நல்ல செய்தி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அதே தெய்வம் தான் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதும் கிடையாது, ஒரு நாளும் நம்மை அவர் கைவிடுவதும் கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நாளும் உங்களை மறப்பதே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, நீங்க நினைக்கலாம் யாருக்கும் தெரியாம நான் ஒரு இடத்துல அமைதியா ஒளிந்து கொள்றேன், இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக நான் எப்போதும் ஒளிந்து அமைதியா இருக்கிறேன், யாரோட நான் பேச விரும்பல, எல்லாருடைய கண்களுக்கும் நான் மறைந்திருக்கவே விரும்புகிறேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற இன்றைக்கு இந்த காலை வேளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அருமையான இயேசு உங்கள் பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். உண்மையாகவே கவனிங்க, அந்த ஊரில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள அந்த பட்டணத்தில் உள்ள யாருமே அவனை பார்க்கவில்லை, ஆனால் இயேசு அந்த இடத்துல சரியாக வந்து நின்று அண்ணாந்து பார்த்து சகேயுவே என்று அவனுடைய பெயரை கூப்பிடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய பெயர் தெரியாமல் இந்த கடவுள் என்னை பார்க்கிறானா இல்லையா, இந்த உலகத்தை எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் என்ன தாழ்மையா ஒரு அர்த்தமாய் நினைக்கிறாங்க, இன்றைக்கும் இந்த காலைகளிலே தேவனாகிய கர்த்தர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். என் பேர் அவருக்கு தெரியுமா, இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களப்பா, அவங்களுடைய பெயரை தவிர எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களே, இத்தனை பேருக்கு இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த இடத்துல இந்த உலகத்துல என் பேர் கர்த்தருக்கு தெரியுமா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கின தகப்பன் அவர். ஒரு தகப்பனுக்கு அவருடைய பிள்ளைகளுடைய அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் பெயர் தெரியாம இருக்குமா? வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய தகப்பன். உங்களுடைய பேரும் என்னுடைய பேரையும் அவர் நல்லா அவருடைய கைகளிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கும் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அருமையான நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வீட்டிலே ஏதோ ஒரு மூலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த தாழ்மை நிலையில் விட்டு எழுந்திருங்கள். பாருங்க, அன்றைக்கே அந்த சகேயு பாருங்க, அந்த இடத்திலே அந்த நாளிலே அவனை பெயர் சொல்லி அழைத்த உடனே அவனை பெயர் சொல்லி அழைக்கிறது மாத்திரமல்ல, இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இயேசு சொன்ன காரியம், இன்றைக்கு அந்த வீட்டிலே சகேயுனுடைய வீட்டிற்கு போய் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்க எங்க வேணா ஓடி திரிந்து எங்கெங்கயோ ஓடி திரிந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இன்றைக்கும் இந்த காலைவேளையிலே அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் நல்லவர் என்பதை இந்த காலைவேளை நீங்கள் ருசித்து பார்ப்பீர்களா? நிச்சயமாகவே நாங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுதான் இந்த காலைவேளையிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை அற்பமாய் நினைத்த அந்த இடத்திலே, உங்களை தாழ்மையாய் உங்களை கீழான நிலையிலே நினைத்த அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களோடு, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலைவேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்பியிருங்கள், விசுவாசமாய் நிலைத்திருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் தலைகளை ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இரு கடங்கள் அப்படியே கண்களை மூடுவோம். தகப்பனே, ஏசப்பா,
இந்த காலை வேளை உம்மிடத்திலே அருமையான பிள்ளைகளோடு நான் உம்மிடத்திலே வருகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட அன்றைக்கு சகேயு ஏசப்பா எல்லாருடைய கண்களுக்கும் அவன் ஒளித்து கொண்டு மறைந்து கொண்டு ஒரு விதமான பயத்தோடு அவன் ஒளிந்திருக்கும் போது, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு முன்பாக அவன் மறைந்திருக்க முடியவில்லை. ஏசப்பா எங்களை இன்றைக்கு ஏசப்பா நாங்கள் ஒளித்து கொண்ட மறைத்து கொண்ட இடத்திலும் ஏசப்பா எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த காலவேளை அருமையான சகோதரியை கர்த்தர் நீங்க பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். அருமையான வாலிப சகோதரனை சகோதரியை, அருமையான அந்த அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தகப்பனாரை, அருமையான தாயாரை கர்த்தர் நீர் பெயர் சொல்லி அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நீர் சர்வ ஞானியாய் ஏசப்பா ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருப்பதற்காக நன்றி. கர்த்தர் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய எல்லா நிலைகளையும் இயேசுவின் நாமத்தாலே கர்த்தர் மாற்றுங்க. இந்த காலவேளை கர்த்தர் ஒரு புதிய ஏசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை நன்மைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தர் தருவீராக. நான் ஊழியக்காரனான இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இந்த நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா கர்த்தருடைய ஆவியானவரின் பலன் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இன்றையிலிருந்து ஒரு முழு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிலைத்திருங்கள். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி இருப்போம். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நீங்கள் தாழ்த்தப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.